ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு உண்மையாகவே ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போய் மறைமுகமாக ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும். இப்போ நம்ம கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொலாட்ரல் விக்ட்ரி அப்படின்னு சொன்னாவே அது ரிஷபத்துக்கு தான். மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், மாணவிகள், உங்களுடைய மாமனாருடைய ஹெல்த்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயினாக நட்பு வட்டாரங்கள், இந்த எல்லா இடத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உறுதி. இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரமாக மாறுவது. ரிஷபம் அப்படின்னாவே சுக்கிரனுடைய வீடு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது குரு எப்போ மறைகிறாரோ அப்போல்லாம் ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும். எப்படிப்பட்ட நல்லது நடக்கும்? கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் கல்யாணம். இவ்வளோ நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இல்லை சார் கல்யாணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த டிவோர்ஸ்க்கான விஷயங்கள் முடிஞ்சு இப்போ மறுமணம் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கப்படும். 2வது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷன். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு டச் பண்ணுறது, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு கம்ப்ளீட்டாக பார்வை கொடுக்கறது, பாக்கியமாக பார்வை கொடுக்கறது, ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரமோஷன் உறுதியாக நடக்கும். யாருனாலையும் தடுக்க முடியாது சுவாமி. உண்மை அதுதான். ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியும் சரி, அந்யோன்யமும் சரி, பொருளாதாரமும் சரி, மன மகிழ்ச்சியும் சரி, எல்லா விதத்துலையுமே பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத நிறைய பேருக்கு அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன், வேறு பிரான்ச்சில் ஒரு பெரிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில், பிரான்ச் மேனேஜர் லெவலில் நிறைய பேருக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க போதும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷன் மெயினாக கிடைக்க போகுது அப்படின்னீங்க. இப்போ கடல் கடந்து ஒரு வெளிநாடுகள் பயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா? இதில் 2 விஷயமே கரெக்டாக நடக்கும். ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்கனால வெளியூர் வாசிகளுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளியூர் வாசிகள் பல பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி 2-3 பேர் பார்ட்னர் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். 2வது கேள்வி, மாணவிகளுக்கு எல்லா விஷயமே தானாக ஹெல்ப் ஆகி நடக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது, லாபஸ்தானம்னா தானாக நடப்பது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், அரசியல் கட்சி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஜெயித்தார். உண்மையாக சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கேம்பெயினுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கக்கூடிய கேம்பெயினுக்கும் இது 2ம் கம்பேர் பண்ணிங்கன்னா சாலிடாக 1 வாரமாக 10 நாள் தான் உண்மையாக சொன்னால் இவர் போனார். ஃப்ராங்காக சொன்னால் அதுதான். ஆனால் அது ஏன் எல்லாமே தானாக நடக்குது? லாபஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். அதுதான் இங்கே மேட்ரு. அதனால் லாபஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியும் பெரிய அளவுக்கு ஒரு சாதனையும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது, மெரிட்டில் அடிப்பீங்க. அதாவது பசங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது, நீட் ஆகட்டும், ஐஐடி, ஜேஇ ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எனி சிவில் சர்வீஸ், இந்த தடவை கிராக் பண்ணுறது உறுதி. ரிஷபம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எந்த மாதிரி சிறப்பாக? கையிருப்பு பணம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல குரு உட்காரும் பொழுது லாபஸ்தானமாக பார்க்கறதுனால கண்டிப்பாக கையில் இருக்கிற பணம் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்கன்னா இப்போ பணம் இப்படி வராமல் இருக்கும். பணம் காசுடைய ஃப்ளோ நல்லா இருக்கும். 2வது, எதாவது லோன் வேணும், 2-3 பேர் சேர்ந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணால் 30வது நாள் லோன் சேங்ஷன் ஆகி வந்துடும். நார்மலாக 2 மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும், டிபெண்ட்ஸ். ஒரு இடம், ஒரு ஜாதகம் ஒரு மாதிரி மாறும். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இவர்களுடைய
அதாவது இல்லற வாழ்க்கை பிரச்சனைகள் தீருமா? இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. ஏன்னு கேட்டால் முழு குரு பார்வை 7ஆம் இடத்துல மேலே இருக்குமா. 7ஆம் இடத்துல இப்போ பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரிஷபராசி நண்பர்கள் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ பொண்டாட்டி ஓகேன்றுவாங்க, ஒய்ஃப் ஓகேன்றுவாங்க. ஃபேமிலி லெவலில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட கண்டிப்பாக இப்போ மறுமணம் நடக்கும். உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் கண்டிப்பாக அமைவாங்க. ரொம்ப சந்தோஷமான நிறைவு, மனநிறைவோடு இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் 100%. அதில் டோட்டல். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே 2ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருந்தவர் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு மாறுறவர் 7, 9, 11 ஆகிய ஒரு நல்ல 3 இடங்களை பார்ப்பார். உண்மையிலே குருவின் மாற்றத்தில் குருவின் இருப்பை விட குருவின் பார்வை அமைப்புகளுக்கு தான் வெகு நல்ல பலன்கள் உண்டு. ஆக என்ன நடக்கும், இது வரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகிற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உடனடியாக ஆரம்பிக்கும். இளைய பருவத்தினர் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருட இறுதிக்குள்ளேயே திருமணம் ஆகக்கூடிய தன்மை, திருமண உறுதிகள், நிச்சயார்த்தம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதில் இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் நடந்ததுங்க, 3 மாதத்தில் அப்படி ஆகிப்போச்சு, 4 மாதத்தில் இப்படி ஆகிப்போச்சு. டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் எனக்கு சரியாக இப்படி ஆகி அப்படி ஆகி முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் 2வது மேரேஜுக்காக செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்றவங்களுக்கு அதற்கான சில அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, 2வது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கூட்டு தொழில்கள் அமைவது, அந்த கூட்டு தொழில்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். வேலையை விட்டுறலாமா நினச்சவங்க எல்லாருக்குமே அதை தாராளமாக விடலாம். விட்டாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இனிய நல்ல இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாரிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்து நம்ம போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா. அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி. உற்சாகம் தரும் உச்சகுரு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் அதான் நிறைய விதை போட்டிருக்கீங்களே, வேலைக்கு, தொழிலுக்கு, வருமானத்துக்கு, இடமாற்றத்துக்கு, படிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்காக ஒரு நிலம் வாங்கி வச்சுருக்கிறீங்க, ஃப்ளாட்டை விற்றுட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரெடியாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நம்பர் நல்லா இருந்தால் வீடு சரியில்லை, வீடு சரி இருந்தால் டாக்குமெண்ட் சரியில்லை, எல்லாம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ உங்களுக்கு அமையும். முதல்ல பானை பிடித்தவள் பாக்கியசாலி சார். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இல்லை, உங்களுக்கு வேலைலாம் கிடச்சிடும். அது எப்படியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து மேலே உட்காந்துக்குவான், அந்த ரெக்கக்னேஷனே கொடுக்க மாட்டான். பார்க்கலாம் சார், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் சார், ப்ரமோஷன் பார்க்கலாம் சார், இப்படின்னே தள்ளிட்டு போவான். 5 வருஷமாக உங்களை இழுக்கடிச்சிட்டானுங்க. இப்போ எந்த ஜால் ஜாப்பும் சொல்ல முடியாது. குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று என்ன சொல்லுவார், ஊர் விட்டு ஊர் போங்க சார், நீங்கள் பெங்களூர் போகிறீங்களா, நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரமோஷன் போட்டு தரேன்னா. இல்லை கோயம்புத்தூர் போகிறீங்களா, உற்சாகம் தரும் உச்ச குரு சார். அதனால் உற்சாகமாக இருக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வருஷம் நான் அப்படி வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டுமா, தாராளமாக போகலாம். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட அந்த மாதிரி 1 இயர் போயிட்டு வர மாதிரி சில வாய்ப்புகள் வந்து கதவு தட்டும். நான் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். நான் எங்கே சார், இன்னும் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், திடீர்னு பொண்ணு பார்க்கணுன்னா எப்படி போகிறது?
இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. அதனால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கெட்டி மேளம் இந்த ஆண்டு கொட்டும். அதை வாட்ஸ்அப்பில் பார்த்து கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இல்லைனா கூட என்ன சார் ஒரு ஃப்ளையிங் விசிட்டு, சிங்கப்பூர்லேருந்து இப்போ வார வாரம் வர்றவங்களாம் இருக்காங்க. வந்தவாசியிலேருந்து வந்து போகிற மாதிரி வந்து போகிறாங்க. இல்லை பணம் தானே சார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகம் வந்து தீரும். இதை எல்லாத்த விட ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை. இயற்கையிலேயே பிறப்பதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கோம் சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. நான் வேலையில் இருக்கிறது கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமா சார், வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணட்டுமானா அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது. படிக்கணும்னா படிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. படிக்கிறத அந்த கண்ட்ரிலையும் தப்பு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வேலைக்கு போகிறது தான் தப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஎஸில் ரொம்ப நாளாக எனக்கு இருக்கேன் சார், வீசா கிடைக்கல, க்ரீன் கார்டு கொடுக்கல, தோன்றானுங்க, கொடுக்க மாட்டேன்றானுங்க. இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா நான் பக்கத்து நாட்டில் எங்கன்னா வேலைக்கு போயிட்டுமா சார், அங்கே போயிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா பார்த்துங்க. அதே நேரத்தில் நான் டாக்ஸி ஓட்டுமா, ரேப்பிடோ ஓட்டுமா அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். வெளிநாட்டில் போயிட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலைக்கு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ நான் சாப்பிட்ணும் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய கேலிபரையும் உங்களது நாலெட்ஜையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது பண்ணிங்க அப்படின்னா எதிர்கால வாழ்க்கையே போயிடும். இதுவே உங்களுக்கு பெரிய வருமானம் ஆகிடும். தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு உங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தை பாருங்கள். திருமணம் பண்ணிங்க, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும், வீடு வாசல் அமையும், மொத்தத்தில் சொத்துக்கள் சேரும். அதிக சுப லாபம் பெறுறதுக்கு உற்சாகமான பலன் கிடைக்கும் உச்ச குருவில். அதுக்கு என்ன பண்ணணும், திருப்பதிக்கு போயிட்டு வரணும். ஜபாலி ஆஞ்சநேயர் போயிட்டு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசி அந்த செந்தூரத்தை தினமும் வச்சுக்கணும். ஜெயம், வெற்றி எல்லாமே உங்கள் பக்கம். சார் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் வேணும், வெற்றி கிடைச்சது அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில் ஆனந்தம் முதல்ல வரும். ஆனந்தம் வந்து ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் வந்தால் வீட்டில் அனைத்து சுகமும் மகாலட்சுமியும் வந்து சேரும். கடின உழைப்புக்கு பெயர் போன ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி என்ன விதமான யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி. அதாவது 8ஆம் இடம்ன்றது வந்து அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், ஒரு அசுபஸ்தானம். இன்னொரு ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். 8, 11க்கு அதிபதியாக வரக்கூடிய குருவன் 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். லாபம்ன்றது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமான கிடைக்கக்கூடிய ரிப்பீட்டாக கிடைக்கக்கூடிய நல்ல ஆதாயம், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வந்து அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய், அதாவது கடக ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஜூன் 2ஆம் தேதி. 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபஜய ராசி, உங்களுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். ரிஷபராசிக்காரருடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் அவர் ஸ்தான அடிப்படையில் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 8ஆம் இடம்ன்றது ஒரு அசுபஸ்தானம், 3ஆம் இடம்ன்றது இன்னொரு அசுபஸ்தானம். ஒரு அசுபஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு அசுபஸ்தானத்தில் போய் மறைகிறது அப்படின்றது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற விதி அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல யோகங்களும் குருவால் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் ரிஷபராசியோட அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் ஒரு குரு தான். இன்னொரு குரு வியாழன். இந்த வியாழ குரு தான் வந்து உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசி அதிபதிக்கு முழு முரண்பாடு உள்ள ஒரு கிரகம், பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அசுரகுரு. இப்போ வியாழன் நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வர்றாரு இல்லையா, இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு. தேவகுருவும் அசுரகுருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த ராசி அடிப்படையில் ஸ்தான அடிப்படையில் 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலத்தை நம்ம சொல்லலாம். ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய குரு, மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட காலம், இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகான அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது. குருவுடைய 9ஆம் பார்வை
ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுக போது 11ஆம் இடத்து சனி யோக பலன்கள் லாப பலன்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய தன்மையை அவருடைய அந்த சனிக்கு இருக்கக்கூடிய இந்த யோக தன்மைகளை இன்னும் மேன்மேலும் சுபத்துவப்படுத்தி இன்னும் உங்களுக்கு யோக பலன்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ குரு அமர்ந்திருக்கிறார். இந்த குரு வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி கடகராசியில் வந்து உச்சம் பெற்று நிற்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த உன்னதமான யோகம். இந்த மாத துவக்கத்திலே பல நல்ல விஷயங்கள் நடக்குது. அதாவது குரு பயிற்சியாகி அவர் உள்ளே வர்றார் இல்லையா, கடகராசிக்குள்ளே வர்ற மிதுனத்திலேருந்து உங்கள் தனஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு முயற்சியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து 6 நாளில், அதாவது ஜூன் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம் பெற்ற குருவோட சேர போகிறார். ஸோ இந்த ஜூன் மாத துவக்கமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாத துவக்கம் சிறப்பாக இருக்கிறனால குரு பயிற்சி ஆனதுலேருந்து அவர் ஓராண்டு ஒரு ராசியில் இருப்பார். அந்த ஓராண்டு முழுதும் மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு முழுமையான நல்ல யோக பலன்களை கிடைக்கக்கூடிய அடித்தளங்கள் அமைச்சு கொடுக்க போகிறார் குரு பகவான். அதனால் முயற்சி ஸ்தானமும் அந்த 3ஆம் குரு அமரக்கூடிய அந்த 3ஆம் இடம் தான். அதனால் நீங்கள் செய்ய நினச்சிக்கிட்டு இருந்த, நீங்கள் அடையணும்னு விரும்பப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களை செய்கிறதுக்கான செயல்களை துவங்கிடுங்க. நிச்சயமாக குரு அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இந்த குரு, இந்த 3ஆம் இடத்து குரு மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகம் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு நிறைஞ்ச யோகங்களை கொடுக்க போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்காரு. இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சனி மூலியமாகவும் கிடைக்கிது, சனிக்கு வீடு கொடுத்த குரு மூலியமாகவும் கிடைக்க போகுதுன்றது தான் இங்கே உள்ளபடியே உண்மை. சனி இருக்கக்கூடிய 11ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. அந்த மீன ராசிக்குரிய குரு தான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கடகராசியில் உச்ச பலம் அடைகிறார். அந்த லாபஸ்தானாதிபதி உச்ச பலம் அடைகிறதும் சிறப்பு தான். ஸ்தான அடிப்படையில் 2 விதத்தில் அவர் யோகத்தை செய்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 8ஆம் இடத்து மறைவு ஸ்தானத்து அதிபதி 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் மறைகிறது மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகம் அப்படின்ற மாதிரி. லாபஸ்தானாதிபதி வந்து 3ஆம் இடத்துல வந்து அமர்றது முயற்சிக்குரியவர் லாபஸ்தானத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுனால அங்கேருந்து 3ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், தொழில்காரன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட பொருளாதாரம், தொழில் வழியில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வேலைவாய்ப்பு தேடி வெளிநாடு பயணிக்கிறது, அதுக்கான சாத்தியங்கள், வேலை வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணி அது கிடைக்காம இருந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் வேலை வாய்ப்பு மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக அதுக்கான வாழ்க்கை சூழலையும் அதுக்கான உங்கள் முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு, நிச்சயமாக இந்த குருவுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான ராஜயோக காலம் அப்படின்றது எந்த சந்தேகமும் வேண்டாங்க.